வணக்கம் மக்களே, இந்த வீடியோல நம்ம என்ன செய்தி பார்க்க போறோம்னா, கடந்த மாதம் தள்ளுபடி, இந்த மாதம் இறப்பு. தனுஷ் தங்கள் மகன் என்று உரிமை கொண்டாடிய கதிரேசன் அவர்கள் திடீரென மரணம். வாங்க அவர் எப்படி இறந்து போனாரு, என்ன தகவல்னு இப்போது சோசியல் மீடியாவில் வெளியாகி இருக்கிறது. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேருவோம். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். தனுஷ் தங்கள் மகன் என்று வழக்கு தொடர்ந்து சமூக வலைதளத்தில் பிரபலமான மேலூர் கதிரேசன் திடீரென மரணம் அடைந்திருக்கிறாரு. தமிழ் சினிமாவில் உள்ள முன்னணி நடிகர்களின் ஒருவராக திகழ்ந்து கொண்டு வந்தவர்தான் நடிகர் தனுஷ் அவர்கள். தமிழ் சினிமாவில் ஒரு தனி சிறந்த நடிகராகவும் வெற்றி பெற்றாலும் இவரை சுற்றி ஏகப்பட்ட கிசுகிசுக்களும் வந்து கொண்டுதான் இருக்கிறது. அந்த வகையில தனுஷ் தங்கள் மகன் என்று மதுரை மாவட்டம் மேலூரை சேர்ந்த கதிரேசன் மீனாட்சி வழக்கு தொடர்ந்த சம்பவம் கடந்த சில வருடங்களாக மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாக சென்று கொண்டே வந்தது. மதுரை மாவட்டம் மேலூரை சேர்ந்தவங்க தான் கதிரேசன் என்பவங்க. இவருடைய மனைவி மீனாட்சி, இந்த தம்பதியினர் மூத்த மகன் கலையரசன், இவங்க +1 படிக்கும் போதே காணாமல் போய்விட்டு இருக்காங்க. இந்த நிலையில சினிமாவில் நடித்து வரும் தனுஷை பார்த்துவிட்டு தனது மகன் கலையரசன் தான் தனுஷ் என்றும் அவரை எங்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தாங்க. கதிரேசன் மீனாட்சி தம்பதியினர் இந்த வழக்கு மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. கடந்த சில ஆண்டுகளாகவே இந்த வழக்கு நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்டு வந்தது. இப்படி ஒரு நிலையில நடிகர் தனுஷ் தரப்பிலிருந்து நீதிமன்றத்தில் போலியான ஆவணங்கள் தாக்கல் செய்யப்பட்டாங்க. இதனால் தனுஷ் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், அதோடு அந்த வழக்கில் தான் என் புகாரை விசாரிக்க வேண்டும். கதிரேசன் தரப்பு வாதிட்டு மேலும் தனுஷ் எங்கள் மகன் என்ற நிலையில் அவர்தான் எங்கள் பராமரிப்புக்கு பணம் தர வேண்டும் என்று முறையிட்டு வந்தாங்க. மேலும் பெற்றோரான எங்களுக்கு பராமரிப்புக்கும் செலவை மாதம் மாதம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி வந்தாங்க. ஆனால் மதுரை 6வது நீதித்துறை நடுவர் மன்ற வழக்கு தள்ளுபடி செய்தது. ஆவணங்களின் அடிப்படையில் வழக்கு முகாந்திரம் இல்லை என நீதித்துறை நடுவர் முடிவு செய்திருந்தார். இதனைத் தொடர்ந்து கதிரேசன் இந்த வழக்கை சென்னை உயர் நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்து வந்தார். இந்த வழக்கு பல ஆண்டுகளாக நடந்து வந்தது. இந்த வழக்கின் மீதான மனு கடந்த மாதம் 13ஆம் தேதி இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி கதிரேசன் மற்றும் மீனாட்சி தம்பதியினருக்கு தவறான உள்நோக்கத்தில் இந்த மனுவை தாக்கல் செய்துள்ளதாக கூறி இருந்திருந்தாங்க. மேலும் இந்த வழக்கில் குற்றச்சாட்டுகளை நிரூபிக்க எந்த ஒரு உரிய ஆதாரங்களையும் கதிரேசன் மற்றும் மீனாட்சி தாக்கல் செய்யவில்லை என்று இந்த வழக்கை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று, இதனால் பல ஆண்டுகள் கழித்து இந்த வழக்கில் இருந்து விடுபட்ட தனுஷ் நிம்மதியடைந்தார். இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டு 1 மாதங்களான நிலையில் தற்போது கதிரேசன் அவர்கள் காலமாகியிருக்கிறாரு. சமீபத்தில் உடல்நலக்குறைவு காரணமாக மதுரை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த கதிரேசன் நேற்று சிகிச்சை பலனின்றி காலமாகியிருக்கிறாரு. இவரது இறப்பு அவரது மனைவி மீனாட்சியை சோகத்தில் ஆழ்த்திருக்கிறது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.